நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயாப்ளஸ் மெடிக்கல் சென்டர், சேலம். உணவும் சர்க்கரை நோயுங்கிற தலைப்புல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நோயும் இட்லியும் பற்றி. இட்லிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்னி பிணைஞ்ச ஒரு ருசியான உணவா இருக்கு. குழந்தை பிறந்து தாய்ப்பால் நிறுத்தின உடனே ஆரம்பிக்கிற முதல் உணவாகவும் இட்லி இருக்கு. நீங்க காலையில எழுந்த உடனே சாப்பிடணும்னு நினைச்சா முதல்ல ஞாபகம் வருது இட்லி. நீங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சர்வரு கேட்டா அவர் முதல் சொல்ற ஐட்டமும் இட்லியா இருக்கு. ஸோ இட்லி காலையிலையும் எடுத்துக்கிறோம், ராத்திரிலையும் எடுத்துக்கிறோம். குறிப்பா நீங்க வெளிநாடுகள் எங்க போயிட்டு வந்தீங்க, வெளியூர் நார்த் இந்தியா எங்க போயிட்டு வந்தீங்கன்னா உடனே வந்து நம்ம ஊருக்கு வந்த உடனே முதல் ஆர்டர் பண்றது இட்லி தோசை உணவாக தான் இருக்கு. ஸோ இட்லி பிரியர்களான நம்பல் இட்லி வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல உணவாங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டுமில்ல, சர்க்கரை நோய் வர சாத்தியக்கூறு உள்ளவர்களுக்கும் இது சரியான உணவா, அப்படியே நல்ல உணவா இருந்தால் அது எத்தனை எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம், அதிகபட்சம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியத்துவம் பெறுது. இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி இட்லியோட வரலாறு பார்க்கலாம். இட்லி வந்து எந்த ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தோனேஷிய நாட்டுல இருந்து ஆரிஜினேட் ஆனதா சொல்றாங்க. நம்ம இந்திய மன்னர்கள், இந்து மன்னர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஈவன் பிலிப்பைன்ஸ்ல கூட இந்திய மன்னர்கள் இருந்ததாகவும் சொல்றாங்க. ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா முழுக்க வந்து அவர்கள் இருந்தார்கள். அப்போ அங்க இருக்கிற உணவு முறைகள்லாம் அவங்க வந்து ஃபெர்மெண்ட் பண்ணாங்க. ஃபெர்மெண்டேஷன் நம்ம தமிழ்ல நொதித்தல்னு சொல்றோம். ஒரு விஷயத்தை புளிக்க வைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற கிருமிகள் அதோட உணவு தன்மையை மாற்றி அது அடுத்த நாள் நம்ம பயன்படுத்தும் போது ருசியுள்ள உணவாகவும் சாஃப்டாகவும் இருக்கு. இது ஃபெர்மெண்டேஷன். ஸோ இந்தோனேஷியர்கள் அந்த காலத்துல எல்லா உணவையும் ஃபெர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அது அங்கிருந்து வந்திருக்கலாம். இட்லி மாதிரி உணவு அந்த ஒரு லிட்டரேச்சர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து இட்லி முதல் முறையா எங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் அந்த அளவு சாளுக்கியாஸ், போசிலியர் மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களோட அரசவையில அரசர் இடலிகான்ட்டு ஒரு உணவு உண்டதா சொல்றாங்க. அதுல இது வந்து இட்லியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கணிப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். இது வந்து கிபி 1900 ஆண்டு பழமை வாய்ந்த இது வரலாற்று குறிப்பு. இதே மாதிரி குஜராத்லயும் பாத்தீங்கன்னா இடாரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு உணவுப் பொருளை குறிப்பிடுறாங்க. அதுவும் இட்லியா இருக்கலாம்னு சொல்ல நம்ம யூகிக்கிறோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிபி 1700 ஆண்டு இட்லிங்கிற ஒரு பொருளை குறிப்பிடுறாங்க. ஸோ இட்லி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உணவு. அது பல மாற்றங்கள் அடைஞ்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற இட்லியா மாறி இருக்கு. நம்ம ஊர்ல இட்லி பிரியர்கள் அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் மகாராஷ்டிரால கூட பாருங்க இட்லி வந்து ஒரு முக்கிய பிரதான உணவாகவும் இருக்கு காலை நேரங்கள்ல. இட்லி பிரியர்கள் என்ன பண்ணாங்க, 2015 ஆண்டுல இருந்து மார்ச் 30 வந்து உலக இட்லி நம்ம கொண்டாடுறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உணவு, இவ்வளவு பிரியமான உணவு, எளிதில் செரிமானம் ஆகிற உணவு, விலை மலிவான உணவு, இது சர்க்கரை நோய்க்கு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இட்லியோட வரலாறு எவ்வளவு சுவாரஸ்யமானதோ அதே மாதிரி இட்லி தயாரிக்கும் முறையும் சுவாரஸ்யமானதுங்க. உங்களுக்கே தெரியும், இட்லியில வந்து அரிசியும் உளுந்தும் கலக்கிறோம். இதுல ப்ரொபோர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.1 - 3% அரிசினா 1% உளுந்து. அதே மாதிரி 5% அரிசியில இருந்து 1% ஸோ 3:1 5:1 வரைக்கும் ப்ரொபோர்ஷன்ஸ் மாறுது. அதன் பொறுத்து அரிசியோட சாஃப்ட்னஸ் அண்ட் டேஸ்ட் எல்லாமே மாறுது. இட்லியோட டேஸ்ட் மாறுது. ஸோ முதல்ல அரிசியை தனியாக அரைக்கிறாங்க, உளுந்த தனியாக அரைக்கிறாங்க, ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் மிக்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்றோம், நம்ம கையால அதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தோல்ல இருக்க சில பாக்டீரியாஸ் அதுக்குள்ள போகுது. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தீகாலிஸ் இருக்கு, ஈஸ்ட் இருக்கு, லாக்டோபசிலஸ் இருக்கு. ஸோ இந்த தோல்லையே கூட அந்த பாக்டீரியா இருக்கும். ஊற வைக்கும் போது அது வந்து நம்ம ஒரு 6-8-12 மணி நேரம் விடும்போது ஃபெர்மெண்டேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் உருவாகும். நான் தமிழ்ல நொதித்தல் சொல்றோம். அப்ப என்ன ஆகும், செரிமானம் கஷ்டமான ஸ்டார்ச் உளுந்துலையும் இல்ல அரிசிலையும் இருக்கும்போது அதை இந்த நுண்கிருமிகளால அது வந்து உடைக்கப்படுகிறது. இதுதான் ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம். அப்ப காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உடையுது, அதை வந்து ரீஃபைன் கார்போஹைட்ரேட்டா மாறுது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய அளவுக்கு அது தன்மையும் மாறுது. அது மட்டும் இல்லாம அது ஆல்கஹால் ஃபார்மேஷன் இருக்கு, கேஸ் ஃபார்மேஷன் இருக்கு. அதனால அடுத்த நாள் நீங்க வந்து ஊற வச்ச புளிக்க வச்ச மாவு வந்து மூடி திறக்கும் போது பொங்கி வரும். ஸோ கேஸ் ரிலீஸ் ஆகுது. இதன் மாதிரி இது பண்றதுனால உணவோட டேஸ்டும் மாறுது, டெக்ஸ்டர் மாறுது, சாஃப்ட்னஸ் கூடுது, வாசனையும் கூடுது. அதை சுட சுட ஆவி பார்க்கும்போது இட்லி சாப்பிடுங்க, அந்த வாசனை எல்லாமே இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆன பிறகுதான் இந்த மாதிரி வரும்.
ஸோ இட்லி வந்து நம்ம என்ன பண்றோம், அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்றோம் இல்லைங்களா? ஒரு குழியில ஒரு கரண்டி மாவு ஊத்துறோம், அதை ஸ்டீம் பண்றோம். ஒரு இட்லியோட விலை எடை பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரைக்கும் ஒரு இட்லியோட எடை இருக்கு. அதுல எவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, கலோரிஸ் பாத்தீங்கன்னா 48ல இருந்து 50 கலோரி இருக்கு. ஸோ சாதாரணமா இதை நீங்க எளிதில புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இட்லி வந்து 4ல இருந்து 5 ஸ்பூன் சர்க்கரைக்கு சமம்னு சொல்லலாம். அதுல இருக்கிற எனர்ஜி. ஸோ ப்ரிடாமினா இது இட்லியில வந்து மாவு சத்து தான் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ். புரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 கிராம் தான். என்னதான் நம்ம இட்லியில வந்து நம்ம உளுந்து சேர்க்கிறோம், மாவு அரைக்கும் போது சொன்னாலும் அதோட சதவீதம் கம்மி. 3:1 இருந்து 5:1 தான் இருக்கு. அதாவது உளுந்துல இருக்கிற பயோஅவைலபிள் புரோட்டீனும் கம்மி தான். அதனாலதான் ஒரு இட்லியில 1ல இருந்து 2 கிராம் புரோட்டீன் தான் இருக்கு. ஆனா அன்றாட தேவை பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன். 50ல இருந்து 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். அப்போ ஒரு ஆளுக்கு இட்லியில இருக்கிற புரோட்டீன் தேவைன்னா ஒரு ஆளுக்கு 50 இட்லி சாப்பிடணும். அவ்வளவு புரோட்டீன் தேவை. ஸோ இட்லியில இருக்கிற புரோட்டீன் நம்ம அன்றாட தேவை புரோட்டீனுக்கு வந்து ஈடு செய்ய வாய்ப்பே இல்லை. ஃபேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 0.5 கிராம் ஃபேட் தான் இருக்கு. ஸோ இட்லிங்கிறது ஒரு நிறைவான உணவு கிடையாது. ஸோ இதை கம்ப்ளீட் ஃபுட்டா மாத்தணும் என்ன பண்ணும், அது கூட சாப்பிட்ற பொருள்கள் சேர்த்து சாப்பிடும் போது இதுல இருக்கிற டெபிசிட் நிறைவாகும். ஸோ இட்லியில ஃபைபர் கிடையாது, ரொம்ப கம்மியான புரோட்டீன் இருக்கு, தரமான ஃபேட்டும் கிடையாது, ஃபேட்டோட அளவும் கம்மி தான். ஸோ இதை கம்ப்ளீட் உணவா மாத்தணும்னா ஃபைபர் இருக்கணும். ஸோ வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், சட்னி சாம்பார் சாப்பிட்றோம். அதுல காய்கறிகள் மிக குறைவு, அதை எண்ணி தேடி தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால சேலட் எடுக்கிறது நல்லது. ஒரு கேரட்டையும் வெள்ளரிக்காயும் கட் பண்ணி அதை சாப்பிட்றது, முள்ளங்கி கட் பண்ணி சாப்பிட்றது, பழங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நீங்க வந்து வேர்க்கடலை சட்னி எடுத்துட்டீங்கன்னா, அதுல இருக்க வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து நல்ல தரமான கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும் ஃபைபரும், இது ரெண்டும் எடுக்கும்போது இட்லியை வந்து ஒரு கம்ப்ளீட் உணவா எடுக்கலாம். இது இல்லாம வெறும் சட்னியும் வெறும் சாம்பாரும் எடுக்கும்போது இட்லி ஒரு கம்ப்ளீட் உணவாகாது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அது முழு நிறைவை தராது. சரிங்க, இது புரிஞ்சுக்கிட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு கேள்வி, ஒரு ஆள் ஒரு வேலைக்கு எத்தனை இட்லி சாப்பிடலாம்? சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு இட்லி 4ல இருந்து 5 ஸ்பூன் சர்க்கரைக்கு சமம், எனர்ஜியை பொறுத்தவரை. சரிங்களா? சிலர் நம்ம பேஷண்ட்ஸ்லாம் வராங்கல்ல, அவங்க கேட்போம், ஒரு நாளைக்கு நீ எத்தனை இட்லி சாப்பிட்றேன்னு காலையில. குளுக்கோஸ் லெவலை பார்த்தா 250 300 என்ன பார்த்தீங்கன்னா 6 இட்லி சாப்பிட்டேன்னா, இட்லி கூட என்ன சாப்பிட்டீங்க, வெறும் சாம்பார் தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு புளிப்பு உள்ள ஒரு உணவோட காரம் உள்ள ஒரு பொருளை வந்து நினைச்சு சாப்பிடும் போது அதோட ருசி வந்து கூடுது. அதுக்காக என்ன பண்றோம், அந்த ருசிக்காக அதிகமா எடுத்துக்கிறோம். நீங்க எந்த ஹோட்டல்ல போனாலும் உங்களுக்கு வந்து காய்கறிகள் வந்து பரிமாறதில்ல, காலையில கொழுப்பு சத்துள்ள பொருளும் தரதில்லை. அந்த மாதிரி உணவு உட்கொண்டுட்டு பார்க்கும்போது குளுக்கோஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். இதே நீங்க வீட்டுல உணவு சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அளவு அதிகமா இருக்கிறது இல்லை. ஸோ குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் தன்னோட சர்க்கரை அளவு சரி பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரி போகும்போது வெறும் இட்லி எல்லாம் சாப்பிட்டோம்னா சுகர் அளவு கூடும். அதை பார்த்து டாக்டர் உங்களுக்கு வந்து அதிகமான மாத்திரையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். சரிங்களா? சோ அப்ப அடுத்த கேள்வி திரும்ப வரும், ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி சாப்பிடலாம்? பாத்தீங்கன்னா இட்லி முக்கியம் கிடையாது. அது கூட காய்கறிகளும் பழங்களும் கொழுப்பு சத்துள்ள பொருளும் எடுக்கும்போது 2ல இருந்து 3 எடுக்கலாம். சரிங்களா? அதுவே போதுமானது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவீங்கன்னா, இப்போ சிறுதானியங்கள்லாம் வருது, சிறுதானியத்துல இட்லி செய்யலாமாங்கிற ஒரு கேள்வியும் வரும். இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ நான் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் முதற்கொண்டு பல வீடுகளிலும் அரிசிக்கு பதிலாக மக்கள் சிகப்பரிசி பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் கம்பு இட்லி செய்யறேன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து சிறுதானிய இட்லி செய்யறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு போட்டு ராகி இட்லியும் செய்யறாங்க. இதனோட இது என்ன, இது இட்லிக்கு ஒரு மாற்றா மாறுமானுங்கிறத பத்தியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். சிகப்பரிசியோட நன்மைகள், அதுல ஃபைபர் அதிகம். ஆனா சிகப்பரிசியில இருக்கிற அரிசி வந்து செரிமானம் ஆகிறது கஷ்டம். நீங்க எப்ப ஒரு சிகப்பரிசியை போட்டு அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்றீங்களோ அப்ப என்ன ஆகும்னா அந்த சிகப்பரிசியில இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் குறையும். அதனால செரிமானத்தன்மை கூடும். இப்போ அது சிகப்பரிசி, ஈவன் கம்பு, கேழ்வரகெல்லாம் நீங்க வந்து அரிசிக்கு பதிலா மாவாட்டி உளுந்தோடு சேர்த்து புளிக்க வைக்கும் போது என்ன ஆகும்னா கம்புல இருக்கிற நான் டைஜஸ்டபிள் ஸ்டார்ச், அதுக்கப்புறமேட்டு ராகில இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட்னால அது உள்ள இருக்கிற டேனின், ஃபைட்டிக் ஆசிட் 2 பொருள் சொல்லுவோம். அந்த பொருள் உடைக்கப்படுது நுண்கிருமிகளால. அதனால இது வரைக்கும் கிடைக்காத எனர்ஜியும் கிடைக்கிறதா ஆயிடும். ஸோ நீங்க வெறும் ராகி இல்ல வந்து சிகப்பரிசி இல்ல கம்பு சாப்பிடும் போது உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும். சுகர் சாப்பிட்ட 2 மணி நேரம் கழிச்சு கூடுற சுகர் அளவு தன்மை கம்மியா இருக்கும், அளவு கம்மி. இதை நீங்க புளிக்க வச்சு சாப்பிடும்போது இன்னும் குளுக்கோஸ் லெவல் கூடும். ஸோ
நீங்க அரிசிக்கு பதிலா சிறுதானியங்கள் போட்டா ருசி மாறும். அது அரிசியோட சிகப்பரிசியோட கிளைசிமிக் கம்மி, ராகியோட கிளைசிமிக் கம்மி சொன்னாலும் அதை புளிக்க வைக்கும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடுது. இப்போ 100 கிராம் வெள்ளை அரிசியில போட்ட இட்லியோட கலோரி பாத்தீங்கன்னா 230 கலோரி. இதே நீங்க கம்பு இட்லியும் ராகி இட்லியும் பாத்தீங்கன்னா 100 கிராம் இட்லியில வந்து 400 கலோரி கிட்ட இருக்கு. ஸோ 230 கலோரி வெள்ளை அரிசியில போட்ட இட்லி, 400 கலோரி கம்பு இட்லி இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்பையும் கேழ்வரையும் புளிக்க வச்சு இட்லி செய்யும்போது அதோட ருசி வெள்ளை அரிசிக்கு செய்யற இட்லிக்கு நிகரானது. ஆனா கலோரிஸ் அதிகமானது. ஆனா இது சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம். ஏன்னா நீங்க கம்பு இட்லியும் இல்ல வந்து ராகி இட்லியும் சாப்பிடும்போது அது 1லிருந்து 2க்கு மேல உங்களால சாப்பிட முடியாது. காரணம் இல்ல நார்ச்சத்து அதிகம். ஏற்கனவே சொன்ன நான் ரைஸ் இட்லியில வந்து நார்ச்சத்து சுத்தமாவே இல்லை. ஆனா இதுல 10% வரைக்கும் நார்ச்சத்து இருக்கு. ஸோ கலோரிஸ் கூடுதலாக இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களால ஒரு 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. ஈவன் கம்பு இட்லி இருந்தாலும் ராகி இட்லி இருந்தாலும் அதை வேர்க்கடலை சட்னியோட சாப்பிடுங்க. தேங்காய் பத்தையை நிறைய போட்டு சட்னி அரைச்சு சாப்பிடுங்க. அதுலயும் நார்ச்சத்து இருக்கு, நல்ல கொழுப்பு சத்தும் இருக்கு. வெறும் தூள்ல எண்ணெய் போட்டு சாப்பிட்றதோ இல்ல சாம்பார் தொட்டு சாப்பிட்றதோ காரமான பொருள் தொட்டு அதோட புளிப்பு தன்மை குறைக்கிறதோ கூடாது. ஸோ இட்லி பிரியர்களே, நீங்க சர்க்கரை நோய் உள்ளவர்களா இருந்தாலும் சர்க்கரை நோய் வர சாத்தியக்கூறு உள்ளவர்களா இருந்தாலும் உடல் பருமன் உள்ளவர்களா இருந்தாலும் எடை குறைக்கிற முயற்சி பண்ணும்போது இட்லி ஒரு தடையான உணவா பார்க்க வேணாம். ஆனா அளவை வந்து சரி பாருங்க. 2 இட்லிக்கு மேல எடுக்க வேணாம். சிறுதானிய இட்லிகளும் கம்பு கேழ்வரை இட்லி எடுக்கும்போது நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். அதுல அயன் அதிகமா இருக்கு, பல வகையான வைட்டமின்ஸும் நிறைய கிடைக்குது, கால்சியம் நிறைய இருக்கு. ஸோ ஊட்டச்சத்துள்ள உணவு வேணும் காலையில ஆசைப்பட்டீங்கன்னா கம்பு ராகி இட்லிக்கு போங்க. அளவை வந்து சரி பார்த்துக்குங்க. ருசியோட உணவு உண்ணுங்க. காய்கறிகளை மறந்துடாதீங்க, பழங்களை மறந்துடாதீங்க. அதுவும் காலை உணவுல முக்கியமான அங்கம் வகிக்கணும். நன்றி, வணக்கம்.